கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 147 அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பே என்ன தெரியுமா? வெளி காயம் அல்ல, உள் காயம் என்று நான் பேச விரும்புகிறேன். நிறைய பேர் வெளி காயத்தை சரி பண்றதுக்கு நிறைய ஆயில்மெண்ட் இருக்கு, நிறைய தைலம் இருக்கு, நிறைய மெடிசன் இருக்கு. ஆனா உள்ளுள்ள காயத்தை சரி பண்றதுக்கு எந்த தைலமும் இல்லை, எந்த மருந்தும் இல்லை, எந்த மாத்திரையும் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிற கர்த்தர் என்று. இன்னைக்கு உன் உள்ளுக்குள்ள கணவனால நீ காயப்பட்டு இதை பார்த்து கொண்டிருக்கலாம், மனைவியால காயப்பட்டு இதை நீ பார்த்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை உன் பிள்ளைகளால நீ காயப்பட்டு இதை பார்த்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை வேலை செய்கிறவர்களினால் உனக்கு நிறைய போராட்டங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உன் காயங்களை எல்லாம் நான் கட்டுவேன் என்று கர்த்தர் வார்த்தையை தருகிறார். ஷபா ரபா லபா. ஓ, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறாராம், நறுங்குண்டவர்களினுடைய ஆவியை அவர் ரட்சிக்கிறார் என்று சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நொறுங்குண்ட இருதயமா இருக்கும்போது சமீபமா இருக்கிற எல்லாரும் உனக்கு தூரமா விலகிடுவாங்க. ஆனா தூரமா வச்ச ஆண்டவர் உன் சமீபமா வந்து உன் காயத்தை கட்டுவாராம். எரேமியா 30வது அதிகாரத்துல காயங்களை பத்தி பெரிய லிஸ்டே கொடுத்துருக்குங்க. உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயங்களை உனக்காக கட்டும்படி ஏற்படுகிறவர்கள் இல்லை, உன்னை சொஸ்தமாக்கும்படி ஔஷதங்களும் இல்லைன்னு பைபிள்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சவுக்கியத்தையும் வர பண்ணி எரேமியா 30:17 உனக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லாததுனாலதான் காயப்பட்டுக்கிட்டே இருக்கிறையா? இன்னைக்கு எதனால நீ காயப்பட்டாலும் உன் உள் காயங்களை கர்த்தர் மாத்துவார். தனிமையில உட்கார்ந்திருந்து அழுகிறையா? ஓ, என் காயத்தை வெளியில யாருகிட்டையும் சொல்ல முடியாதுன்னு அழுதுகிட்டு இருக்கிறையா? கர்த்தர் இவைகளை மாற்றி உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாக நிப்பாட்டுவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய அற்புதம் நடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.